அதாவது இன்றைய சினிமா காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நாம் யாரையெல்லாம் 2000 காலகட்டத்தில் ரசித்து கொண்டாடினோமோ, அந்த இயக்குனர்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டு வராங்களோ, லைட்டாக ஃபேட் அவுட் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு இயக்குனர்களோட படங்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சு தான் இருக்குது. யாருமே எதிர்பார்க்கல. சங்கர் அவர்களே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய இயக்குநர்கள்லேயே 90ஸில் 80ஸில் அறிமுகமான இயக்குநர்கள்லேயே 2 பேர் தான் இப்போ வரைக்கும் தோல்வியே பார்க்காத இயக்குநர்களாக இருந்தாங்க. ஒருத்தர் மணிரத்னம், இன்னொருத்தர் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். ஆனால் சங்கருக்கு இந்தியன் 2 தோல்வியாக அமைஞ்சிருச்சு. ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங்கில் நடந்த பிரச்சனைகள், இந்தியன் 2க்கு ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அதை கணக்கில் வைக்க வேணாம்பா. கேம் சேஞ்சரில் விட்ட இடத்த பிடிச்சவர் சங்கர், அப்படி தான் எல்லோரும் நினச்சாங்க, நம்மளும் நினச்சோம். ஆனால் கேம் சேஞ்சர்லையும் பார்த்திங்கன்னா அவருடைய கேம் சேஞ்ச் ஆகவே இல்லை. அதற்கு மாறாக அது வந்து பேக் ஃபயர் ஆச்சு. சங்கர் மிகப்பெரிய ஒரு அட்டர் ஃப்ளாப் படத்தை கொடுத்துட்டாரு. அது ஒரே வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் கேப்பில், அது வந்து ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாதம் வந்துச்சு அப்படின்னா, கேம் சேஞ்சர் அடுத்த 6 மாதத்துக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய தோல்வி படம் அமைஞ்சதால் சங்கர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கை தயாரிப்பாளர்களுக்கு, என் ரசிகர்களுக்கு கூட உண்டாயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. இந்த நேரத்தில் இன்னொரு இயக்குனர் பார்த்திங்கன்னா தான் ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹரி அவர்கள் தான். தமிழ் படத்தில் அறிமுகமான அவர் அடுத்தடுத்து சாமி, அருள், ஐயா, ஆறு, வேல், சிங்கம் அப்படின்னு மனுஷன் தெறிக்க விட்டார். ஸோ ஹரி படனாவே ஹரிபரியாக இருக்கும், பரபரன்னு இருக்கும். ரசிகர்களுக்கு வந்து 2.5 மணி நேரம் போகிறதே தெரியாது அப்படிங்கிறது தான். அதனாலேயே ஹரி படத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய ஹீரோக்கள், குறிப்பாக மாஸ் ஹீரோக்களாக போட்டி போட்டாங்க. அப்படி வந்து ஹரி இருந்தவர் தொடர்ந்து சாமி ஸ்கொயர், யானை, இப்போ வந்த ரத்னம் எதுவுமே சரியாக போகாதால் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கார். கம்பேக் கொடுத்தே ஆகக்கூடிய கட்டாயம். இந்த நேரத்தில் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதிக்கு ஒரு ஆக்ஷன் கதையை ரெடி பண்ணி அவர் சொல்லியிருந்தார். இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு நாமளும் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. இப்போதைக்கு இல்லைன்னா படம் ட்ராப்பான்னு கேட்டால் அது ட்ராப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்தில் இந்த ப்ராஜெக்ட் உடனே அடுத்தது ஷூட் போக போகுது அப்படிங்கிற அந்த இதுவும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் அப்படியே தான் இருக்குது. நடுவில் விஜய் சேதுபதி சில படங்கள் பண்ணலாம். அந்த படங்களுக்கு அப்புறம் ஹரி படத்தில் நடிக்கலாம் அல்லது நடிக்காமலேயும் போகலாம். ஸோ திரிசங்கு நிலைமையில தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஒருவேளை ஹரி இயக்கத்தில் விஜய் சேதுபதி அவர் கதையை ஏற்றுக்கிட்டு நடித்தார்னா அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஆக்ஷன் படமாக இருக்கும்? ஹரி, விஜய் சேதுபதி இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா? ஹரி படனாவே ஹீரோக்கள் பரபரன்னு ஓடிட்டே இருப்பாங்க. விஜய் சேதுபதியும் அப்படிப்பட்ட ஒரு மண்ணின் மைந்தனாக இருக்கார். ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும்.